தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. பாதுகாப்பு தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மத்திய அரசு முற்றிலுமாக மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த ஆலோசனை குழுவினுடைய தலைவராக முன்னாள் உளவுத்துறையினுடைய தலைவர் அலோக் ஜோஷி இதனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த குழுவில் மொத்தம் 7 உறுப்பினர்கள். அவர்களில் முன்னாள் மேற்கு விமானப்படையினுடைய ஏர் மார்ஷல் PM சின்ஹா, அதே போல தெற்கு ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் AK சிங், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அட்மைரல் மூர்த்தி கண்ணா, அதே போல ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள் ராஜீவ் ரஞ்சன் வெருபா மற்றும் மன்மோகன் சிங், ஓய்வு பெற்ற IFS அதிகாரி P வெங்கடேஷ் உள்ளிட்டோர் இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இந்த குழு மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய முடிவாக பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் மத்திய அரசு பல முகமை மையங்களையும் துணை முகமை மையங்களையும் நிறுவியிருக்கிறது. உளவுத்துறை தகவல்களை பகுப்பாய்வு செய்யவும் பரப்பவும் அவற்றை ஃபாலோ செய்து அந்த நெட்வொர்க்குகள் மூலம் உள்ளீடுகளை மாநிலங்களுக்கு சட்ட அமலாக்க முகமைகளுக்கு அவை அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை முகமைகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நகர்வு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.